பேசிக்கான சிங்கிள் பன் ரெசிபியோட மெஷர்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொரியன் பன்னா க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி கார்லிக் பட்டர்லாம் ஃபில் பண்ணியும் சாப்பிட்லாம். சேம் லைக் வந்து பர்கர் பன்னா செசமி சீட்ஸ் ஆட் பண்ணியும் பேக் பண்ணலாம். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண தனியாக எந்த ஸ்டெப்பும் நான் ஃபாலோ பண்ணல. அப்படியே நான் எப்படி ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. ஆக்டிவேஷன் கரெக்டாக நடந்தோம். சிங்கிள் பன்னோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கையிலேயே நீட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவல் போட்டு மூடி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ப்ரூஃபிங் விட்டுருங்க. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே நீங்கள் பால் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் வந்து டவல் போட்டு மூடி ஒரு ப்ரூஃபிங் விட்டுருங்க. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான உங்கள் பன் ரெடி ஆகிடும். ஹாட்டாக இருக்கும் போதே மேலே வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.